2 மாடா பிடிச்சிருக்கீங்க. 2மே ஹெச்எஃப் கிராஸு. ஒரு வாரமாக மாடு ஹெச்எப்ல பிடிக்கணும்னு எனக்கு ஐடியா தான் இருக்குது. லோக்கலில் பார்க்கலான்னு கள்ளக்குறிச்சியில் வரலாம் பார்த்தோம். அதே இன்ஸ்டாவில் பார்த்தா நாங்கள் வந்தோம். சஞ்சய் ஃபார்ம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் வச்சுருக்கோம் ஆல்ரெடி. 1 வீக்காக பார்த்து எல்லாத்தையும் ரிக்வெஸ்ட் கேட்டு தான் நாங்கள் வரோம். ஓகே, 1 வீக் தான் பார்த்துருக்கீங்க. இந்த 1 வீக்கில் வந்து எப்படி இங்கே மாங்கடு வாங்கணும்னு உங்களுக்கு ஐடியா வந்துச்சு? இப்போ லோக்கல்லாம் ஏதாவது சொன்ன வந்து கேட்கலாண்ணே, நம்ம தெரிஞ்சவங்க அப்படி கேட்கலாம், சொந்த பந்த மாரி வந்து கேட்கலாம். லாங்குனா நம்ம போக முடியாது. ஓகே, இங்கே வரதுக்கு முன்னாடி வேற எங்கேயா போய் மாடு பார்த்தீங்களா இது வரைக்கும்? இல்லை, நம்ம இப்போ ஹெச்எப் பொறுத்தவரைக்கும் நாங்கள் எங்கேயும் பார்க்கல. அது நம்மளுக்கு ஜெர்சி நாட்டு மாடு வேணால் நம்ம லோக்கலில் பார்க்குறது. நம்மளுக்கு 10 லிட்டருக்கு மேலே ஹெச்எப் இந்த இது பெரிய இதில் தான் வேணும்னா நம்மளுக்கு நாங்கள் இங்கே தான் வரோம். அதிக கறவை வேணும் அப்படின்னா ஹெச்எப் போகிறது ஹெச்எப் தான் பெட்ரு. அதில் ஒரு 10 மாடு வச்சிருக்கோம்னா இதில் ஒரு 3 மாடாசம் நம்மளுக்கு இருக்கணும். நம்மளுக்கு வந்து சப்போர்ட் ஆகும். வெறும் அந்த நாட்டு மாட்டிலே வச்சுக்கிட்டோம்னா அவ்வளோ சப்போர்ட் ஆகாது. ஓகே, நீங்கள் ஏற்கனவே மாடு வளர்த்துருக்கீங்க. அது வந்துட்டு 7-8 சொல்லிருக்காங்க எங்கள்கிட்ட. ஆனால் நாங்கள் 12-13 வரைக்கும் எடுத்திருக்கோம். ஸோ சொன்னதை விட அதிகமாக எடுத்துருக்கீங்க. அதை எடுத்திருக்கோம். ஆனால் இப்போ இந்த ப்ரீடில் வந்து அதை விட அதிகமாக தான் எடுப்பீங்க. அதான் இப்போ நீங்கள் வந்து மாடு வளர்த்துட்டீங்களா, என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ்? ஒரு நாளைக்கு வந்து தீவனம்லாம் என்ன மாதிரி கொடுக்குறீங்க? ஒரு மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோ அந்த குச்சி தீவனம் வச்சிரும். தவிடு ஒரு 2-2.5 கிலோ வச்சிரும். வேலைக்கு வைக்கல் போட்டால் பால் மாட்டுக்கு செட் ஆகாது. சொல்லுவாங்க வைக்கல் போட்டால் பால் கறக்குன்னு. வைக்கல் போட்டால் பால்லாம் கறக்காது. இதெல்லாம் சும்மா ஒரு ஈவினிங் போல் சும்மா ஒரு இது. மாட்டை பொறுத்தவரைக்கும் நீர் சத்து எவ்வளோ ஏறுதோ அவ்வளோ பால் இறங்கும். நீர் சத்து எவ்வளோ குறையுதோ அவ்வளோ பால் குறையும். தீவனம் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அதெல்லாம் பெனிஃபிட் இல்லைங்க. பசுமை எவ்வளோ நம்ம நீர் சத்து எவ்வளோ ஏற்றுறோமோ அவ்வளோ பால் இறங்கும்.